ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஆர்கானிக் கோனுக்கும் மார்க்கெட் கோனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் மார்க்கெட் கோன் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த மார்க்கெட் கோனில் ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறேன். பட் எனக்கு நான் ப்ரெஸ் பண்ணால் அந்த ஃப்ளோ வந்து திக்காக இருக்குது. ஸோ நான் சில அட்டம்ஸ்க்கு அப்புறம் நான் லைன் ட்ரா பண்ணுறேன். எனக்கு லைன்ஸ் கிடச்சிருச்சு. பட் லைன்ஸ் வந்து ரொம்ப திக்காக தான் இருக்குது. பிகாஸ் எதனாலனா அந்த டிப்போட எட்ஜு வந்து ரொம்ப பாயிண்ட் அதிகமாக இருக்கிறனால இந்த லைன்ஸ் எல்லாமே டார்க்காக தான் இருக்குது. ஸோ சில அட்டம்ப்ஸ் அகெயின் நான் ட்ரை பண்ணதுக்கப்புறம் லைன்ஸ் ட்ரா பண்ணி அந்த லைன்ஸ்லேயே ஹம்ஸ் போட ட்ரை பண்ணியிருக்கேன். ஹம்ஸ் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு சொல்லி, ரொம்ப தின்னாக இல்லை. ஸோ செகண்டாக நான் ஆர்கானிக் கோன் சூஸ் பண்ணுறேன். இந்த ஆர்கானிக் கோன்ஸ் நானே வீட்டில் செல்ஃபாக மேக் பண்ணது. ஸோ இந்த ஆர்கானிக் கோன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு எப்போயுமே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரீசரில் தான் வச்சுருப்போம். நம்ம யூஸ் பண்ணுறப்போ ஃப்ரீசரில் இருந்து எடுத்து தான் ட்ரா பண்ணுவோம். கொஞ்சம் டைம் கொடுத்து ரூம் டெம்பரேச்சருக்கு அடாப்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஆர்கானிக் கோன்ஸ் யூஸ் பண்ணணும். இதில் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்குது. அண்ட் ஹம்ஸ்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக தான் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஆர்கானிக் கோன்ஸே நீங்கள் எப்போயுமே ப்ரிஃபர் பண்ணுங்கள். அண்ட் அந்த ஃப்ளோ பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கேயுமே பிரேக் ஆகலை. அந்த கன்சிஸ்டன்சியும் ஸ்மூத்தாக தான் கிடச்சிருக்கு. இப்போ நான் ஒரு காயில் ட்ரா பண்ணுறேன் ஆர்கானிக் கோன் யூஸ் பண்ணி. எனக்கு அந்த லைன்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக ட்ரா பண்ண ஈஸியாக இருக்குது. இதே நான் மார்க்கெட் கோனில் ட்ரா பண்ணுறேன். எனக்கு எவ்வளோ திக்காக லைன்ஸ் கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஃபைனலாக மார்க்கெட் கோனுக்கும் ஆர்கானிக் கோனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் கோன் பார்த்தீங்கன்னா கெமிக்கலாக ஃப்ரீயாக இருக்காது. ஆர்கானிக் கோன்ஸ் உங்களுக்கு கெமிக்கல் ஃப்ரீ. நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கோனில் டிப்பு கொஞ்சம் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். நம்ம ஆர்கானிக் கோன்ஸில் டிப்பு கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நம்ம ஃபிகரேட்டிவ்ஸ்மே இந்த ஆர்கானிக் கோன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ண முடியும். மார்க்கெட் கோன்லேயே நீங்கள் ட்ரா பண்ணலாம். பட் டீட்டெயிலிங்காக உங்களால் ட்ரா பண்ண முடியாது. அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கோனில் கண்டினியூஸ் ஃப்ளோ இருக்காது. அப்பப்போ நமக்கு பிரேக் அவுட்ஸ் கிடைக்கும். ஆனால் ஆர்கானிக் கோன்ஸில் கண்டினியூஸ் ஃப்ளோ இருக்கும். ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் நமக்கு அந்த ஃப்ளோ கிடைக்கும். அண்ட் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா நிறையா ஏர் பபிள்ஸ் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஹென்னா மேக் பண்ணுறப்போ அந்த பேஸ்ட்டில் ஏர் பபிள்ஸ் இருக்கலாம். பட் ஆர்கானிக் கோன் நம்ம மேக் பண்ணுறோம், அதில் ஏர் பபிள்ஸ் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. இருக்கும். நமக்கு ரொம்ப பிரேக் அவுட்ஸ் கிடைக்க சான்சஸ் கம்மி தான். ஸோ ஆர்கானிக் கோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு லாங்கர் ஸ்டெயின் கொடுக்கும். அதுக்கேற்ற ஆயில்ஸுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு டார்க்காக வேணும், ஒரு பிரைடாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற எசென்ஷியல் ஆயிலை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ஸ்டெயின்மே 7 to 8 days உங்களுக்கு இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆர்கானிக் கோன்ஸே ப்ரிஃபர் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு கோர்ஸாக நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரேப் ஆர்டிஸ்ட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள்.